கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை 1 கொரிந்தியர் 13:10. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். குறைவுகளெல்லாம் ஒழிந்து போம். ஏனென்றால் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்கள் வீடு முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் வெறுமை என்பது இனி இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கை தான் வாழ்க்கை. தேவன் பேரில் விசுவாசிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் இல்லையா? அவர் உங்களை வெறுமையாக விடுவாரா? குறையோடு விடுவாரா? இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கத்தானே கர்த்தர் விரும்புகிறார். நிறைவானது வருகிறது. அதாவது உங்களை நிரப்பும்படியாய், உங்களை வெளியினாலும் பொண்ணுனாலும் புதிய ஆசீர்வாதத்தை நாம் கர்த்தர் நிரப்பும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து அதிசயத்தை நீங்கள் எதிர்பாருங்க. கர்த்தர் எனக்கு செய்வார், என் தேவன் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை துவங்கும் போது நிச்சயமாக இன்றைய தினத்தில் ஒரு குறைகளை நிறைவாக்கி என் தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நிறைவானது வருகிறது, குறைவானது ஒழிந்து போகிறது. இன்றைக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் நிரப்ப போகிறார். உங்கள் வீடுகளில் இருக்கிற குறைகளெல்லாம் நிறைவாக்கி என் தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும்படியாக இன்றைக்கு வந்திருக்கிறார். நம்பிக்கையோடு நாளை துவங்குங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.